Good morning, dear student. Today we are going to see about writing data into different types in CSV files. So, நம்ம previous classல chapter number 13 Python and CSV files. So, இதில் நாம ஒரு CSV ஃபைலுக்கு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, பைத்தான் கோட் மூலமாக CSV ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் ரீடர் ஃபங்க்ஷன், கிளாஸ் டிக்ட் ரீடர் கிளாஸ், ரெண்டுமே எந்த மாடியூல் இருக்குன்னா CSV மாடியூல். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ CSV ஃபைலை எப்படி பைத்தான் கோட் மூலமாக ரைட் பண்ணுறது, அதாவது ஒரு நியூவாக CSV ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். எது மூலமானா பைத்தான் கோட் மூலமாக. அப்புறமா ஏற்கனவே இருக்கிற CSV ஃபைலில் அடிஷ்னலாக டேட்டாஸை சேர்க்கிறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டிங் டேட்டா இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் CSV ஃபைல்ஸ். ஸோ என்ன மாதிரியெல்லாம் நம்ம டேட்டாஸை CSV ஃபைல்ஸில் நம்ம டேட்டாஸை கொண்டுட்டு போகலாம், ரைட் பண்ணலாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் எ நியூ நார்மல் CSV ஃபைல், ஒரு நியூ நார்மல் CSV ஃபைல், மாடிஃபையிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஏற்கனவே இருக்கிற ஃபைலை மாடிஃபை பண்ணுறோம், ரைட்டிங் ஆன் CSV ஃபைல் வித் கோட்ஸ். CSV ஃபைலில் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த டேட்டாஸில் என்னவா இருக்கணும், கோட்ஸ் வர மாதிரி வரணும். ரைட்டிங் ஆன் CSV ஃபைல் வித் கஸ்டம் டெலிமிட்டர், அப்போ கமா இல்லாமல் பைப் சிம்பிள் டெலிமிட்டரை வச்சு ஒரு CSV ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம், அதாவது கிரியேட் பண்ண போகிறோம். ரைட்டிங் ஆன் CSV ஃபைல் வித் லைன் டெர்மினேட்டர், இப்போ டேட்டாஸ்லேயே ஒரு லைன் டெர்மினேட்டர் வர மாதிரி. ரைட்டிங் ஆன் CSV ஃபைல் வித் கோட் கேர்ஸ், ரைட்டிங் CSV ஃபைல் இன்டு எ டிக்ஷனரி, கெட்டிங் டேட்டா அட் ரன் டைம் அண்ட் ரைட்டிங் இன் எ ஃபைல். ஸோ இந்த 8 ப்ராசஸுமே பார்க்க போகிறது தான் இந்த ரைட்டிங் டேட்டா இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் CSV ஃபைல்ஸோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு நார்மலான CSV ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு நியூ நார்மல் CSV ஃபைல். கிரியேட்டிங் எ நியூ நார்மல் CSV ஃபைல். வென் யூ ஹாவ் எ செட் ஆஃப் டேட்டா that you would like to store inside a CSV file, it's time to do the opposite and use the write function. ஸோ என்கிட்ட செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, எதுக்கு CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் என்கிட்ட இருக்குது. அந்த டேட்டாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் ரைட். The CSV.write function, this method returns a writer object which converts the user's data into delimited strings on the given file like object. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன கன்வெர்ட் பண்ணுதுன்னா, நம்ம டெலிமிட்டட் ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவை யூசர்ஸ் டேட்டா இன்டு டெலிமிட்டட் ஸ்ட்ரிங்ஸ் ஆன் த கிவன் ஃபைல் லைக் ஆப்ஜெக்ட். அந்த ஃபைலை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி நாம் ரைட் பண்ண வேண்டிய டேட்டாஸை டெலிமிட்டட் ஸ்ட்ரிங்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலை கொண்டு போய் சேர்க்கும். The write row method writes a row of data into the specified file. அப்போ டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது CSV.write method, CSV.writer method, CSV.writer method. ஸோ அந்த அப்படி கன்வெர்ட் பண்ண டேட்டாஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைலை சேர்க்கிறது எதுனா ரைட் ரோ. இப்போ ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கோம், ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ஒன்று CSV.writer, இன்னொன்று ரைட் ரோ. ஃபர்ஸ்ட் பார்க்கறது சின்டாக்ஸ் என்னன்னா CSV.writer. ஸோ இதில் நம்ம ரீடரில் பார்த்த மாதிரி தான் ஃபைல் ஆப்ஜெக்ட், டெலிமிட்டர், FMT params, அதாவது FMT parameters. File object passes the path and the mode of the file. Delimiter, an optional parameter containing the standard dialects like pipe, comma, and then pipe symbol, etc. can be omitted. FMT params, optional parameter which help to override the default values of the dialects like skip initial space, quoting, etc. can be omitted. ஸோ இப்போ இதில் மேண்டிட்டரி ஃபைல் ஆப்ஜெக்ட் மட்டும்தான், டெலிமீட்டரும் FMT பேராம்ஸும் ஆப்ஷனல். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரீடர்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ கேன் கிரியேட் எ நார்மல் CSV ஃபைல் யூசிங் ரைட்டர் மெத்தட் ஆஃப் CSV மாடியூல் ஹேவிங் டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது என்னன்னா, ஒரு CSV ஃபைல், ஒரு நியூ CSV ஃபைலில்
ரைட்டர் மெத்தட் மூலமாக அந்த டேட்டாஸை கொண்டு போயிட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலில் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு நியூ சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹியர்ஸ் an example. The following Python program converts a list of data to a CSV file called people.csv. இப்போ எங்கிட்ட டேட்டாஸ் என்ன இருக்குன்னா லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்ல இருக்க டேட்டாஸ் என்ன பண்ண போறோம்? CSV ஃபைலுக்கு கொண்டு போகிறோம். CSV ஃபைலுக்கு போகணும் அப்படின்னா அது என்ன மாறணும்னா கமா செப்பரேட்டட் ஃபைலாக மாறணும். ஸோ அதை அப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் csv.writer அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் ரைட்டர் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கும். people.csv that use comma as a value separator. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோ CSV மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் CSV டேட்டா, அதாவது நான் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்டோட நேம் CSV டேட்டா. இது என்ன டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்னா நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் கமா ஏஜ். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கான நேம், ஏஜ், தனுஷ் 17, கல்யாணி 18 அண்ட் தென் ராம் 15. ஸோ அப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபீல்டு நேம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டை கொண்டுட்டு போயிட்டு CSV ஃபைலோட டேட்டாஸை சேர்க்கணும். வித் ஓப்பன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். சி டிரைவில் PyPRG அப்படின்ற ஃபோல்டரில் அதுக்குள்ளே CH13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே people.csv அப்படின்ற ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். என்ன மோடில்? ரைட் மோடில். ஸோ இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணது அது CF இஸ் அ ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ ரைட்டர் ஈக்குவல் டு CSV.writer of CF. அப்போது CSV.writer of CF போது அந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்? டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த ஃபைல் ஆப்ஜெக்டில்? CF அப்படின்ற ஃபைல் ஆப்ஜெக்டில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் பாருங்க. ரைட்டர் rows of CSV data. ஸோ இந்த இதில் ரைட்டர் எதை மென்ஷன் பண்ணுறோன்னா இந்த ரைட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண ஆப்ஜெக்டோட நேம் ரைட்டர், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பற்றியா அதுதான் ரைட்டருங்க. writer.write_rows of CSV data. அப்போ CSV data அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரைட்டர் அப்படின்ற அந்த CSV ஆப்ஜெக்டுக்குள்ள ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஜெக்டில் கொண்டு போயிட்டு சேர்க்குறோம். லாஸ்ட்டாக ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். cf.close. இப்போ நம்ம அந்த ஃபைலை அந்த பர்டிகுலர் பாத்தில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது சி டிரைவில் PyPRGக்குள்ள CH13க்குள்ள people.csv ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம லிஸ்ட்டாக கிரியேட் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு CSV ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த இடத்துல the write rows method use all the data into the new CSV file. அப்போ எல்லா டேட்டாவையும் என்ன பண்ணோம்? நியூ CSV ஃபைலை கொண்டு போய் சேர்த்துறோம். இது ரைட் ரோஸ். அதுவே ரைட் ரோ மட்டும் வச்சிருந்தோம்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக மட்டும் தான் போய் சேர்க்க முடியும். கிரியேட்டிங் a new normal CSV file பார்த்தோமா? The write row method writes one row at a time. If you need to write all the data at once, you can use write rows method. அப்போ எல்லா டேட்டாவும் ஒரே டைமில் நம்ம போயிட்டு CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ண நினச்சோன்னா ரைட் ரோஸ். அதுவே ஒவ்வொரு ரோவாக ஸ்டோர் பண்ணோம் இதுக்குள்ளே CSV ஃபைலுக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ண நினச்சோன்னா அதுக்கு ரைட் ரோ, சிங்குலர் ப்ளூரல். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தது எப்படி ஒரு ரைட்டர் மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம்.